ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். முருகனுக்கு இந்த டைம் என்ன பூவில் மாலை கட்டலான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த பூ கண்ணில் பட்டதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில். இந்த பூ பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட ஸ்கூல் பக்கத்துலேயே கிடச்சிது. அதனால் நான் டியூஸ்டேவே பறிச்சுட்டு வந்துட்டேன். இதை வச்சு அழகாக மாலை கோர்த்தலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஒயிட் அண்ட் ப்ளூவில் மாற்றி மாற்றி கோர்த்துட்டேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய விநாயகருக்கு தனியாக பெரிய மாலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு குட்டி குட்டி மாலை, அந்த மாதிரி டியூஸ்டே ஈவினிங்கே கோர்த்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த தடவை கார்த்திகை வீக் டேயில் வருது. நல்ல வேலைக்கு வெட்னஸ்டே என்னோட டே ஆஃப். பட் இருந்தாலும் மித்த வேலைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால டியூஸ்டேவே ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். இந்த பூவோட பேர் என்னன்னு எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் மாலையோட ஃபைனல் அவுட்கம். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் குட்டி ரோஸு, இன்னொரு பிங்க் கலர் ஃப்ளவர், அதெல்லாம் வச்சுமே நான் மாலையை மேக் பண்ணிட்டேன். இந்த 3 மாலையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வெட்னஸ்டே மார்னிங் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு கேபேஜு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் வெங்காய சாம்பார் தாங்க. சிம்பிளாக எந்த வெஜிடபிளுமே கிடையாது. அதனால் கொஞ்சமாக வெங்காய சாம்பார் வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாயாசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாயாசம் வச்சுட்டு இருந்தேங்க. மணி 11:30 ஆகிடுச்சு. கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அப்படியே சைட் பை சைடு அப்படியே டீயும் போட்டு கொஞ்சம் எனர்ஜியை பூஸ்டப் பண்ணிவிட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வடைக்காக பருப்பு ஊற போட்டிருந்தேன். ஸோ அதையும் அரைச்சி கையோட பருப்பு வடையும் இப்போயே சுட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் எல்லாமே வீக் டேயில் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க. நல்ல வேலைக்கு இன்றைக்கி இந்த வாட்டி வெட்னஸ்டே வந்தனால பிரச்சனை இல்லை, என்னோட டே ஆஃப். மித்தபடி எல்லாம் வீக் டேயில் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். கொண்டாடுறதுக்கே ரொம்ப டைம் இல்லாமல் ஹரிபரியாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக, அதுவும் ப்ராப்பராக நம்ம வெஜிடேரியன் சாப்பாடு ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக ஏதோ ஒன்று சமைச்சிட்டு ஏதோ ஒரு காய் ஒரு குழம்பு என்னத்தையோ ஒன்று வச்சுட்டு அப்படியே ஓட்டிடுவோம். பட் இன்றைக்கி அப்படியே வெரைட்டியாக அப்படியே நம்ம ஊர் கல்யாண விருந்து மாதிரி எல்லாமே சமைச்சு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டோங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே மழைங்க. நியூசிலாந்தில் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்குன்னே தெரியாது. இப்போ ஃபுல் சம்மர். ஆனால் பார்த்திங்கன்னா மழை வெளுத்து வாங்கிட்டு இருந்தது. அப்படியே டெக்கு வரையுமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வைக்கிறதுக்காக பூவெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு டெக்கரேஷன் பிளேட் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக வச்சு பண்ண பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா பூஜை செல்ஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்குக்கு எல்லாமே எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வீட்டில் இருந்தால் டைம் எப்படி போகுதுன்னே தெரிலங்க. அதுக்குள்ளே 5 o'clock ஆகிடுச்சு. ஆனால் இதே நம்ம வேலைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஏன் டைம் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, எப்போ நம்ம ஒர்க்கை முடிக்கிற டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருப்போம். உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணி இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. நியூசிலாந்தில் விசேஷம் வந்தால் தாங்க நாங்கள் கோலமே போடுறோம். இந்த மாதிரி கார்த்திகை, பொங்கல், தீபாவளி அதுக்கு மட்டும்தான் போடுறோம். அதனால் ரொம்ப நாள் கழித்து கோலம் போடுறேன்னா என்னால் உட்காந்து கோலமே போட முடியல. பயங்கரமாக காலெல்லாம் வலி. மழை வேறு நல்லா பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அதனால் விளக்கு எவ்வளோ நேரம் எரியும்னு தெரியலை. குயிக்காக விளக்கு எரியிறப்பயே ஒரு வீடியோ எடுத்துட்டேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம $2 ஷாப்பில் உள்ள லைட் இருக்கும் இல்லையா, பேட்ரி லைட்டு, அதை வச்சு உள்ளே ஃபுல்லாக விளக்கு வச்சுட்டேன். பூஜை ஷெல்ஃபும் விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான். நான் இந்த வீடியோவை சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.